ஹலோ மக்களே, அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. ஒரு ஊர் இருக்கு, அங்க ஒரு பிஸியான ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, லெட்டர் போட போஸ்ட் ஆஃபீஸ் கூட இருக்கு, பசங்க படிக்க ஸ்கூல் கூட இருக்கு, ஏன் வெளிநாட்டுல இருந்து வர்றவங்களை செக் பண்ண கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் கூட இருக்குது. ஆனா இன்னைக்கு அங்க ஒரு உயிர் கூட இல்ல. மனுஷங்க நடமாட வேண்டிய இடத்துல வெறும் மணலும் காத்துல ஆடுற பாலடைஞ்ச கட்டிடங்களும் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. ஒரு காலத்துல செம கெத்தா இருந்த ஊரு இன்னைக்கு ஒரு கோஸ்ட் டவுனா நிக்குது. அந்த ஊர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கடலால காவு வாங்கப்பட்ட தனுஷ்கோடி. என்ன நடந்துச்சாங்க? ஏன் இன்னைக்கும் அந்த ஊர் ஒரு மர்மமாவே இருக்குது? பார்க்கலாம் வாங்க. நான் உங்க ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம தனுஷ்கோடியை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். தனுஷ்கோடி அப்படின்றது ஒரு சின்ன நிலப்பரப்பு தான் மக்களே. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் கடல், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியன் ஓஷன். இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மெல்லிசான கோடு மாதிரி தான் அந்த ஊரே இருக்கும். சரி, இதுக்கு தனுஷ்கோடி அப்படின்ற மாதிரி பேர் எப்படி வந்துச்சு? தனுஷ் அப்படின்னா வில்லு, கோடி அப்படின்னா முனை. அதாவது சீதையை மீட்டிட்டு வரும்போது விபீஷ்ணனோட வேண்டுகோளுக்கு இணங்க ராமர் என்ன பண்ணாருன்னா அவரோட வில்லோட ஒரு முனையால பாலத்தையே உடைச்சாராம். அதனால தான் இதுக்கு தனுஷ்கோடி அப்படின்ற மாதிரி பேர் வந்துச்சு. இதோட ஜியோலொகேஷனே ஒரு அதிசயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் தெரியுமா? இந்தியாவோட கடைசி முனை இதுதான். இது லேண்ட்ஸ் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தனுஷ்கோடியோட அரிச்சல் முனைக்கு போய் நின்னீங்கன்னா அங்கிருந்து பார்த்தா ஸ்ரீலங்கா வெறும் 18 மைல், அதாவது 29 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. இந்தியாவிலேயே தனுஷ்கோடியில தான் நீங்க 2 விதமான கடலை ஒரே டைம்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார். இந்த கடல் அமைதியா இருக்கும், இத பெண் கடல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரெண்டாவதா பாக் ஸ்ட்ரைட். இது செம ஆக்ரோஷமான கடல் மக்களே, இத ஆண் கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 கடலும் சந்திக்கிற இடத்துல நின்று பார்த்தா ஒரு பக்கம் அமைதியாகவும் இன்னொரு பக்கம் பயங்கர அலையாகவும் இருக்கும். இதுவே ஒரு பெரிய இயற்கை அதிசயம் தான் சொல்லணும் மக்களே. இந்த அரிச்சல் முனைக்கு போனீங்கன்னா உங்க போன்ல திடீர்னு நெட்வொர்க் சிக்னல் கட் ஆயிரும். இல்ல அப்படின்னா இன்டர்நேஷனல் ரோமிங் காட்ட ஆரம்பிக்கும். சில சமயம் உங்க கார் ரேடியோல கூட ஸ்ரீலங்காவோட ரேடியோ SLBC செமையா கேட்கும். பார்டர்ல நின்னுக்கிட்டு இன்னொரு நாட்டோட ரேடியோ கேட்கிற அந்த வைபே தனிதான். சரி மக்களே, இப்போ தனுஷ்கோடி எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம தனுஷ்கோடி மர்மத்துல ரொம்ப முக்கியமான பார்ட்டே இதுதான். இலங்கைக்கும் தனுஷ்கோடிக்கும் நடுவுல இருக்கிற அந்த பாலம், அதாவது ராமர் பாலம் இருக்குல்ல, இதுதான் அந்த தனுஷ்கோடியோட மெயின் அட்ராக்ஷனே. ராமாயணத்துல ராமர் இங்கிருந்து தான் இலங்கை போறதுக்கு பாலம் கட்டினாரு அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. கடல் மட்டம் குறையிறப்போ அங்க இருக்கிற அந்த பாறைத்திட்டுகள் இன்னைக்கும் கண்ணுக்கு தெரியும். இதுக்கு எவிடன்ஸா 2002ல நாசா ரிலீஸ் பண்ண சேட்டலைட் போட்டோஸ்ல கடலுக்கு அடியில ஒரு பாலம் மாதிரி அமைப்பு இருக்கிறது தெளிவாவே தெரிஞ்சது. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற கற்களை கார்பன் டேட்டிங் பண்ணி பார்க்குறப்போ அந்த மணல் திட்டுகள் 4000 வருஷம் பழசு. ஆனா அதுக்கு மேல இருக்கிற அந்த கற்கள் இருக்குல்ல, அது 7000 வருஷம் தான் பழசு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்ப யாரோ வேற இடத்துல இருந்து அந்த கற்களை கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க அப்படின்றது தெளிவாவே தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்ல, கோதண்ட ராமசாமி கோயில், அதாவது ஒரு பெரிய புயல் தான் தனுஷ்கோடியை ஆட்டி படைச்சிச்சு. அது அழிஞ்சப்ப கூட அந்த ஒரு கோயில் மட்டும் உடைக்காம அப்படியே தப்பிச்சு ஒரு பெரிய அதிசயமா நின்றுச்சு. விபீஷணன் ராமர்கிட்ட சரணடைஞ்ச இடம் இதுதான் அப்படின்ற மாதிரி கூட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பழைய சர்ச்சு, ரயில்வே ஸ்டேஷன் இடிபாடுகள் இதெல்லாம் போட்டோகிராஃபி பண்றவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேவரட் ஸ்பாட்னே சொல்லலாம். பார்த்தாலே ஒரு மாதிரி நாஸ்ட்ராலஜிக் ஃபீல் தரும். அது மட்டும் இல்ல மக்களே, சில இடங்கள்ல தண்ணில போட்டா மூழ்காம மிதக்கிற பாறைகள் அங்க இருக்குது. இது சயின்டிஃபிக்கா பாத்தீங்கன்னா பியூமிஸ் ஸ்டோன் அப்படின்னு சொன்னாலுமே மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இத ராமர் பாலம் கட்ட பயன்படுத்தின கற்களா தான் பாக்குறாங்க. சரி மக்களே, இப்போ ரொம்ப முக்கியமான அந்த கருப்பு இரவு, அதாவது தனுஷ்கோடி எப்படி அழிஞ்சிச்சுன்றது தெரியுமா? அது ஒரு சாதாரண புயல் இல்ல மக்களே, இயற்கையோட கோர தாண்டவம் அப்படின்னு தான் சொல்லணும். 1964 நடந்த அந்த நடுக்கம் தர்ற சம்பவத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்க்கலாம். அந்த பயங்கரமான புயல், அதாவது டிசம்பர் 17, 1964 அந்தமான் கடல்ல ஒரு சின்ன காற்றழுத்தமா தான் இது ஆரம்பிச்சிச்சு. 5 நாள்ல, அதாவது டிசம்பர் 22ல ஒரு சூப்பர் சைக்ளோனிக் ஸ்ட்ராமா மாறி அப்படியே தனுஷ்கோடி நோக்கி வந்துச்சு. அப்ப காத்தோட வேகம் எவ்வளவு தெரியுமா? மணிக்கு கிட்டத்தட்ட 280 கிலோமீட்டர். யோசிச்சு பாருங்க மக்களே, அந்த காத்துல ஏதாச்சும் மிஞ்சுமா? அது மட்டும் இல்ல, ஊரே தூங்கிட்டு இருந்தப்போ சுமார் 20ல இருந்து 25 அடி உயரத்துக்கு ராட்சத அலைகள் ஊருக்குள்ள பூந்துச்சு. தனுஷ்கோடி ஒரு தாழ்வான மணல் பரப்பு அப்படின்றதுனால
கடல் தண்ணி அப்படியே மொத்த ஊரையும் சுருட்டி கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிருச்சு. இந்த மொத்த கதையிலேயே ரொம்ப சோகமான விஷயம் இதுதான் மக்களே. அன்னைக்கு நைட்டு நம்பர் 117 அதாவது பாம்பன் டு தனுஷ்கோடி பேசஞ்சர் ரயில் ஓடிட்டு இருக்குது. 110 பேசஞ்சர்ஸ் அண்ட் 5 எம்ப்ளாயிஸும் தனுஷ்கோடி நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. புயல் காரணமா சிக்னல் வேலை செய்யல. அதனால டிரைவர் மெதுவாக தான் ரயிலை ஓட்டியிருக்கிறாரு. ஆனா ஸ்டேஷன் நெருங்கும் போது வந்த ஒரு பெரிய அலை அந்த மொத்த ரயிலையுமே அப்படியே தூக்கி கடல்ல வீசிருச்சு. ரயில்ல இருந்த 115 பேரும் அங்கேயே ஜலசமாதி ஆயிட்டாங்க. இதுல ஒரு மிஸ்ட்ரி பாயிண்ட் என்ன தெரியுமா? அந்த ரயில் டிரைவர் சிக்னல் இல்லாமலேயே ரயிலை ஓட்டினாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. ஆனா உண்மை என்னன்னா புயல்ல சிக்னல் கட் ஆயிருச்சு. மக்களே, இது எல்லாமே ஒரே நாள் நைட் நடக்குது. யோசிச்சு பாருங்க. மறுநாள் விடிஞ்சு பார்த்தப்போ அந்த ஊரே அங்க கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸு, சர்ச்சு, ஸ்கூலுன்னு எல்லாமே தரமட்டமாயிருச்சு. கிட்டத்தட்ட 1800 பேர் அந்த ஒரே நைட்ல காணாம போயிருக்காங்க. தனுஷ்கோடியை இணைச்ச அந்த மணல் திட்டுகள் கூட பல அடி ஆழத்துக்கு கடலுக்கு அடியில் போயிருச்சு. இதை பார்த்து நம்ம கவர்மெண்ட் என்ன தெரியுமா சொன்னாங்க? இனிமே இந்த ஊர்ல மனுஷங்க வாழவே முடியாதுன்னு சொல்லி தனுஷ்கோடியை ஒரு கோஸ்ட் டவுனா அறிவிச்சாங்க. தப்பிச்ச மற்றவங்களை வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க. இதனால தான் இன்னைக்கும் தனுஷ்கோடி ஒரு மர்மமான இடிபாடுகளோட நிற்குது. இவ்வளவு பெரிய அழிவு நடந்துமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க இருந்த அந்த கோதண்ட ராமசாமி கோயில் மட்டும் ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம தப்பிச்சது இன்னைக்கும் ஒரு பெரிய மர்மமாவே தான் மக்களே பார்க்கப்படுது. சரி மக்களே, இப்ப எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்ப இதுக்கப்புறம் அங்க மக்கள் வாழவே இல்லையா அப்படின்னு கேட்டா அங்க மக்கள் கொஞ்சம் பேர் இருக்கதான் செய்யறாங்க இன்னைக்குமே. அதாவது 1964 புயலுக்கு அப்புறம் கவர்மெண்ட் அந்த டவுனை ஒரு கோஸ்ட் டவுனா அறிவிச்சாங்கல்ல, அதுக்கப்புறம் இன்னைக்கும் அங்க சில மக்கள் வாழ்ந்துட்டு தான் மக்களே இருக்கிறாங்க. அதாவது அங்க வாழ்றவங்க பெரும்பாலும் மீனவர்கள். ரொம்பவும் எளிமையான வாழ்க்கை தான் வாழ்றாங்க. சின்ன சின்ன ஓலை குடிசைகள்ல தான் இப்போ வரைக்குமே தங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்ககிட்ட கரண்ட் கிடையாது, போதுமான தண்ணி வசதி கிடையாது. ஆனா அந்த மண்ணை விட்டு அவங்களுக்கு போக மனசே இல்லை. கடல் மாதா எங்களை பார்த்துக்குவா அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில இன்னைக்குமே அங்கேயே தான் தங்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற டூரிஸ்ட்களுக்கு சிப்பி, சங்கு விற்கிறது, அப்புறம் அந்த ஊரோட கதையை சொல்லி கைடா இருக்கிறது அப்படின்றது அவங்களோட வாழ்க்கையோட வாழ்வாதாரமாகவே இருக்குது. அவங்க கிட்ட பேசினா அந்த 1964 புயல் பற்றின ஏகப்பட்ட சுவாரஸ்யமான அண்ட் சோகமான விஷயங்களும் அவங்க நிறையாவே சொல்லுவாங்க. மக்களே, தனுஷ்கோடியில் நைட்டு தங்குறதுக்கு கவர்மெண்ட் பெர்மிஷன் தர்றதே கிடையாது. ஏன் தெரியுமா? அன்னைக்கு செத்து போன 1800 பேரோட சத்தம் இன்னைக்கும் கேட்குது அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற சில மீனவர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சில டூரிஸ்ட் அங்கே இருக்கிற பழைய சர்ச் கிட்ட போகும்போது ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் ஃபீல் ஆகிறதா சொல்கிறாங்க. என்னதான் இங்கே உண்மை? இது உண்மையா இல்லை அந்த இடத்தோட தனிமை நம்மளை ஒரு பயமுறுத்துதா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வரைக்குமே தெரியவே இல்லை. ஆனால் ராத்திரி நேரத்தில் அங்கே இருக்கிற அமைதி கொஞ்சம் கிரீப்பியாக தான் மக்களே இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மக்களே, விவேகானந்தர் தனுஷ்கோடிக்கு வந்திருக்கிறாரு. ஆமாம் மக்களே, 1897 சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா போயிட்டு ரிட்டர்ன் வந்தப்போ முதல்ல கால் வச்ச இடம் தனுஷ்கோடி தான். ராமநாதபுரம் ராஜா கூட இவருக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்துருக்கிறாராம். அந்த வரலாற்று சிறப்பு மிக்க இடத்துல தான் இப்போ வெறும் இடிபாடுகள் இருக்குது. தனுஷ்கோடி ஒரு காலத்தில் பெரிய பிஸ்னஸ் ஹப்புன்னு தான் மக்களே சொல்லணும். ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியாவுக்கு நடுவில் இருக்கிற அந்த ட்ரேட் நடக்கிற முக்கியமான இடமே இதுதான். அந்த புயல்ல பல கோடி மதிப்புள்ள பொருட்கள் கடலுக்குள்ள போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போவும் நம்பப்படுது. இதில் முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தா, மற்ற ஊர்லாம் 2004 சுனாமியில் அழிஞ்சப்போ ஏற்கனவே அழிஞ்சு போய் நின்ன தனுஷ்கோடியில் பெரிய அளவு பாதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற கடல் மட்டம் அண்ட் அந்த மணல் திட்டுகள் இயற்கையாகவே ஒரு செக்யூரிட்டி மாதிரி கொடுத்துருக்குது. சுனாமி வந்தப்போ தனுஷ்கோடி கடல் கொஞ்ச தூரம் பின்னாடி போச்சு. அப்போ கடலுக்குள்ளே புதஞ்சிருந்த சில பழைய கட்டிடங்களோட உச்சி வெளியே தெரிஞ்சதா அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஸோ மக்களே, தனுஷ்கோடி வெறும் மணல் மேடு கிடையாது, அது ஒரு பாடம். இயற்கைக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு சின்னவங்க அப்படின்ற மாதிரி அது சொல்லிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கும் அங்கே போகிறப்போ அந்த பழைய ரயில்வே ஸ்டேஷன், அந்த இடிஞ்ச சர்ச் சுவர்கள்லாம் பார்த்தா ஒரு நிமிஷம் மனசே கணக்கும். உங்களுக்கு அமானுஷ்யம் பிடிக்கும் அப்படின்னா தனுஷ்கோடி ஒரு மர்மம். உங்களுக்கு வரலாறு பிடிக்கும்னா அது ஒரு பொக்கிஷம். ஆனால் கண்டிப்பாக ஒரு தடவையாவது போயிட்டு வர வேண்டிய இடம் நம்ம தனுஷ்கோடி. ஸோ தனுஷ்கோடி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிருங்க. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, stay curious. Thank you. Bye-bye.